வணக்கம் நண்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஆட்டோகேட்னா என்ன அதை பற்றி டியூட்டோரியலாக ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி பிளான் எலிவேஷன் இந்த மாதிரி தான் நான் போட்டுட்டு இருந்தேன். அதை பார்க்காதவங்க என்னோட பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, போய் பாருங்கள். அதாவது ஒரு பிளான் எப்படி ட்ரா பண்ணணும், ஒரு எலிவேஷன் எப்படி ட்ரா பண்ணணும். நான் அதை கம்ப்ளீட் பண்ணல, சிங்கிள் ஃப்ளோர் சிங்கிள் எலிவேஷன் அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் மெயில் பண்ணி கேட்டாங்க, எனக்கு ஆட்டோகேட் தெரியாது, நான் எப்படி பிளான் போடுறது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக ஒரு 35 வீடியோ நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த ஆட்டோகேட்டை பற்றி, சிவிலுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ அதில் பேசிக்காக தெரிஞ்சாலே போதும். நான் ஆட்டோகேட் ஃபுல்லாக தனித்தரமாக படிச்சிருந்தேன். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது ஒரு 5 டூல் தான் யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் ஒரு பிளான் ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு 5 இல்லைன்னா 10 டூல், அதுக்கு மேலே போகாது. சரியா? ஸோ இன்னைக்கு இந்த ஆட்டோகேட்டை பற்றி நம்ம ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஆட்டோகேட் 2018. ஸோ ஆட்டோகேட் இன்ஸ்டால் பண்ணுறது நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு 4 GB வரும்னு நினைக்கிறேன். 2018 நான் 4 GB தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, ஓகே. ஆட்டோகேட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஆனால் ஆட்டோகேட் ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது அந்த டிராயிங் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இந்த பார்த்தீங்களா இருக்குது, இதான் இன்டர்ஃபேஸ். ஆட்டோகேடோட ஓப்பனிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போது இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டிராயிங், அப்படி ஸ்டார்ட் டிராயிங் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸ்டார்ட் நம்ம டைரெக்டாக உள்ளே போகும். சரிங்களா? ஸோ இது ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ். இதுக்குள்ளாடி நம்ம ரீசெண்டாக என்னென்ன யூஸ் பண்ணமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் ஃபைல்ஸ் அப்படின்னா நம்ம பாருங்க, நம்ம ஆல்ரெடி எங்கேயாச்சும் ட்ரா பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? அதை ஓப்பன் பண்ணுறது. இப்போ நான் ஸ்டார்ட் டிராயிங் கொடுக்குறேன். ஓகே, இதுதான் ஆட்டோகேடோட இன்டர்ஃபேஸ். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் நான் ஃபஸ்ட்டாக இதை ஓப்பன் பண்ண உடனே நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த கிரிட் லைனு இந்த பாருங்க, பார்க்குறது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். கிரிட் லைன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, நான் கிரிட் லைன் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட லைன்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இருக்குது F7. சரியா? டிஸ்பிளே டிராயிங் கிரிட்ன்று பாருங்க, அதோட அந்த ஷார்ட்கட் F7. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த XY ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்க. இது நம்ம மவுஸை ஸ்க்ரோல் பண்ணும்போது அங்கே எங்கேயுமே வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம எங்கே வச்சு இப்போ இங்கே வச்சு ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்க, இங்கே வந்துருச்சு. நான் இங்கே வைக்கிறேன், இங்கே வந்துடும், இங்கே வைக்கிறேன், இங்கே வந்துடும். ஸோ நம்ம எங்கே இந்த ஸ்க்ரோலை கொண்டு போனாலும் அது அங்கே வரும். ஸோ அது கொஞ்சம் நமக்கு ட்ரபிளாக ஃபீல் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த வியூவை கிளிக் பண்ணி இந்த யூசிஎஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டா போதும். சரியா? அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் இல்லை இது. சரி, இப்போ அது போயிடுச்சு. சரி, இப்போ இந்த டாப்பு சவுத் வெஸ்ட்டு இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இது அவ்வளோ தூரத்தை தொந்தரவு பண்ணாது நம்மளை. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிராயிங் எலிவேஷன் செக்ஷன் இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணும்போது அதோட ஃபேஸிங்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ இது தேவையில்லை அப்படின்னா கூட திரும்ப வியூ எடுத்துக்கோங்க. எடுத்து வியூ கியூப் அதை ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிட்டா போதும். இப்போ ரெண்டாக வேணும் எனக்கு. இப்போ யூசிஎஸ் ஐக்கான வேணும், இதை வேணும்னா அதையும் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஆட்டோகேட்டில் தெரிய வேண்டியது இங்கேருந்து வரணும். இந்த ஹோமில் இருக்கு பாருங்க, இது இவ்வளோதான் டூல்ஸு. இந்த ஹோமில் இருக்கிற இவ்வளோதான் டூல்ஸு. வேறு எல்லாத்துலேயும் இருக்கிறது டூலோட செட்டிங்ஸு. சரியா? இந்த டூலோட செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் அவுட்புட்டு இன்புட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லைனும் பாலிலைனும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லைனை எடுத்துக்கோங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எங்கே கிளிக் பண்ணி எங்கே வைக்கிறோமோ அங்கே கிளிக் இந்த மாதிரி ஆகும். பார்த்தீங்களா? நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் இதை ப்ரொவைட் பண்ணலாம். சரிங்களா? இதை எந்த ஆங்கிள், இப்போ எனக்கு இந்த லைன் இருக்குது பாருங்க. இப்போ இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நமக்கு. பார்த்தீங்களா? இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு இது ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 மெத்தடில் பண்ணலாம். என்ன ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்களா இந்த மாதிரி வரும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா இருக்கு
ஆர்த்தோ F8 இதுக்கு இதோட ஷார்ட்கட்டு F8 இதை கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ண வேண்டாம் இது வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் இது இந்த ரெண்டால மட்டும்தான் பண்ண முடியும் ஆங்கிளில் ட்ரா பண்ண முடியாது இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா அதுவும் இது நான் இதை ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எங்கே வேணாலும் ட்ரா பண்ணலாம் ஸோ இதுதான் இந்த லைனோட டிஃப்ரெண்ட் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த லைனை எடுத்துக்கோங்க நான் வந்து ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுறேன் டைமென்ஷன்லாம் கொடுக்கல சிம்பிளாக ட்ரா பண்ணுறேன் பார்த்தீங்களா இப்போ இது வந்து ஸ்கொயர் இப்போ நான் வந்து செப்பரேட்டாக செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா செப்பரேட்டாக செலக்ட் ஆகும் அதாவது 4 கிளிக் பண்ணி ஒரு இந்த லைனை இதை ஒரு டோட்டலாக செலக்ட் பண்ணணும்னா நான் 4 தடவை கிளிக் பண்ணணும் 1 2 3 4 சரிங்களா அதே இது நான் ஒரு பாலிலைன் எடுக்கிறேன் பாருங்க இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் தான் இதுவும் ஏன்னா பார்த்தீங்களா ஒரே அடியில் செலக்ட் ஆயிடுச்சு இப்போ இதை நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன் இதையும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன் ரெண்டு உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா இது லைனு இது பாலிலைன் இதான் இந்த பாலிலைனுக்கும் லைனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சரியா பாலிலைன் லைனை மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஆங்கிளில் தான் வேணும் அப்படின்னா ஆங்கிளில் ட்ரா பண்ணிக்கலாம் ஆனால் எப்படி ட்ரா பண்ணாலும் செலெக்ஷன் ஒன்றா தான் இருக்கும் அதே இது லைனை நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னுங்க பாருங்கள் பார்த்தீங்களா இப்போது இதை ஒரு வாட்டி செலக்ட் பண்ணுறேன் டோட்டலாக செலக்ட் ஆகிடுச்சு இதை ஒரு வாட்டி செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா இப்போ இந்த லைன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த பாலிலைன் எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிராயிங்கை ட்ரா பண்ணி ஆப்செட் எடுப்பேன் பாருங்கள் இதான் ஆப்செட்டு போக இதை நான் சொல்லி தரேன் சரிங்களா இந்த ஆப்செட்டை நம்ம ட்ரா பண்ணும்போது அதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளானை ட்ரா பண்ணிவிட்டு அதோட ஏரியா பிளிந்த் ஏரியா நமக்கு தேவை அப்படின்னா அதோட பிளானோட அவுட்டில் வந்து இந்த பாலிலைனை ட்ரா பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சு ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பாலிலைன் யூஸ் ஆகும் சரிங்களா இதுதான் இந்த லைனுக்கும் பாலிலைனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஓகேங்களா இன்னைக்கு இது வரைக்கும் போதும் நாளையிலேருந்து நம்ம கண்டினியூஸாக கிளாஸை அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்